சென்னையில் வேட்புமனு தாக்கலின் போது சில சுவாரஸ்யமான கவனம் ஈர்க்கும் நிகழ்வுகள் நடந்தன. அவற்றை இப்போது பார்க்கலாம். மத்திய சென்னை தொகுதிக்கு ஷெனாய் நகரில் உள்ள பெருநகர சென்னை மாநகராட்சி மண்டல அலுவலகத்தில் வேட்புமனு தாக்கல் நடைபெற்றது. வேட்புமனு தாக்கல் தொடங்கிய 5 நாட்களுக்கு பிறகு பாஜக சார்பில் வேட்பாளர் வினோஜ் பி செல்வம், அமமுக, பாமக, தமாக ஆகிய கூட்டணி கட்சியினர் புடைசூழ பேண்ட் வாத்தியங்கள் மற்றும் தாரை தப்பட்டை முழங்க ஆட்டம் பாட்டத்துடன் வந்து வேட்புமனு தாக்கல் செய்தார். அதிமுக கூட்டணியில் உள்ள தேமுதிக வேட்பாளர் பார்த்தசாரதி 12 மணிக்கு வேட்புமனு தாக்கல் செய்வதாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதில் பங்கேற்க அதிமுக சார்பில் தமிழ்மகன் உசேன், முன்னாள் எம்பிக்கள் பாலகங்கா, SR விஜயகுமார் மற்றும் ஆதி ராஜாராம், தேமுதிக நிர்வாகிகள் உட்பட பலர் 11:30 மணியளவில் ஷெனாய் நகர் மண்டல அலுவலகத்திற்கு வந்தனர். ஆனால் வேட்பாளர் பார்த்தசாரதி வரவில்லை. 2.5 மணி நேரமாக காக்க வைத்து சாவகாசமாக 2:35 மணிக்கு பார்த்தசாரதி வந்தார். வேட்புமனு தாக்கல் புகைப்படத்திற்கு போஸ் கொடுத்துவிட்டு பசிமயக்கத்தில் இருந்த அதிமுக நிர்வாகிகள் புறப்பட்டுச் சென்றனர். தென் சென்னை தொகுதியில் திமுகவின் சார்பில் மீண்டும் களம் காணும் தமிழச்சி தங்கபாண்டியன் வேட்புமனு தாக்கல் செய்தார். அவர் வெளியே வந்தபோது பாரதிய ஜனதாவின் சார்பில் போட்டியிடும் தமிழிசை சவுந்தரராஜன் அங்கே காத்திருந்தார். அப்போது 2 வேட்பாளர்களும் ஒருவரை ஒருவர் நலம் விசாரித்துக் கொண்டதோடு இருவரும் ஆறத் தழுவி அன்பை வெளிப்படுத்தினர். தேர்தல் களத்தில் கொள்கை ரீதியாக இருவரும் இருவேறு துருவங்களாக இருந்தாலும் தனிப்பட்ட முறையில் பகைமை பாராட்டாமல் ஒருவருடன் ஒருவர் நட்பை பகிர்ந்து கொண்டது அரசியலில் ஆரோக்கியமான போக்காகவே பார்க்கப்படுகிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் ஜோஸ்வாவுடன் செய்தியாளர் முருகேசன்.